கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதன் முதல் பாகம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நிலைமைகளை நன்றாக அறிகிற தேவன். நாம் வாசித்த இந்த வசனம் சூனேமித்தியாளை பற்றியும் எலிசாவை பற்றியும் சொல்லுகிறது. இந்த சூனேமித்தியாள் எலிசாவுக்கு ஊழியத்திலே மிகவும் ஒத்தாசையாக இருந்த ஒரு குடும்பம் தான் சூனேமித்தியாளும் அவருடைய குடும்பமும். எலிசா ஊழியத்திற்கு வரும் பொழுதெல்லாம் அவர்கள் வீட்டிலே தங்கி செல்லுவது வழக்கமாக இருந்தது. அவ்விதமாக நன்றாக உபசரிப்புகளை கொடுத்து அந்த தேவனுடைய மனுஷனுக்கு உதவி செய்த இந்த பெண்மணி தான் சூனேமித்தியாள். இவளுக்கு குழந்தை இல்லாதிருந்த போது எலிசா தீர்க்கதரிசி ஜெபித்து தேவன் ஒரு மகனை கொடுத்தார். ஆனால் சில வருஷங்கள் சென்றபோது அவன் திடீரென்று இறந்து விட்டான். அப்பொழுதுதான் இந்த சூனேமித்தியாள் இந்த எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற கர்மேல் பர்வதத்திற்கு வந்து அவருடைய காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்கார கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் சொன்னார், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். இப்பொழுது இந்த சூனேமித்தியாளின் நிலைமையை பார்க்கும் பொழுது மிக மிக ஒரு வேதனையான ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசியுடைய காலை போய் கட்டி பிடிக்கிறாள். எப்படியாவது எனக்கு மகனுக்கு உயிர் வர செய்ய வேண்டும் என்று. ஆனால் தேவனுடைய மனுஷனிடத்தில் அப்பொழுது அவள் ஒன்று சொல்லவில்லை. இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா கிளேசமாயிருக்கிறது சொன்னார். எலிசா தீர்க்கதரிசி ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியும் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு அதிகமாக நம்மை புரிந்து கொள்ளுவார். அவர் நம்மை படைத்தவர் அல்லவா? ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன் இப்படி சொல்லுகிறார், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரமாக நியாயம் செய்கிற தேவன். எலிசா தீர்க்கதரிசியின் காலை பிடித்த சூனேமித்தியாளுக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி போய் அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். ஒரு மனுஷனை உதவி செய்யும் பொழுது நம்மை படைத்த தேவன், நம்மை அறிகிற தேவன், நமக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருக்கிற தேவன் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? உதவி செய்யாமல் இருப்பாரா? நம்மை சுகமாக்காமல் இருப்பாரா? நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? ஏனென்றால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், ஹல்லேலூயா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், தேவனிடத்தில் இரவும் பகலும் ஜெபிக்கிற நமக்கு நிச்சயமாகவே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். சகலத்தையும் எங்களுக்காக செய்கிறவர், எங்களுக்காக நியாயம் செய்கிறவர். அப்படியே நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமானவராக இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.